கூறியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகாமுஸ் ஸலாத், தொழுகையிலே அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள். அவசரம் என்று சொன்னால் ருக்கு அவசரமா சுஜூத் அவசரமா செய்ய சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துரிதமாக முடியுங்கள், நேரம் தகுந்தாற்போல் முடியுங்கள், கலாவாக தொழுகாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபுகு தொழுகையை லொகுர்ல தொழுகிறது, லொகுர் தொழுகை அசர்ல தொழுகிறது, அசர் தொழுகையை இஷால தொழுகிறது, இல்லைன்னா சுபுகுல இருந்து இஷா வரைக்கும் கண்டினியூவா கலாவா தொழுகுவது, இது போன்ற தொழுகைகளை பிற்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இகாமுஸ் ஸலாத், நேரம் தவறாமல் நேரம் வந்த உடனே அந்த நேரத்திலே பௌரன் வேகமாக துரிதமாக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அரசனே வருவதற்கு லேட்டானாலும் சரி, பள்ளி தலைவரே வருவதற்கு லேட்டானாலும் சரி, ஊர் தலைவரே வருவதற்கு லேட்டானாலும் சரி, தாமத்துடைய நேரங்கள் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தாது, ஒரு நிமிடம் பிந்தாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இப்படித்தான் இருக்க வேண்டும், பிற்படுத்தவும் கூடாது, முற்படுத்தவும் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நேரம் தவறாமல் தொழுகுங்கள், நேரத்தை கடத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஅஜ்ஜுலுல் ஹஜ்ஜ என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜை நீங்கள் விரைவாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, விரைவாக செய்யுங்கள் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் உடனே செய்யுங்கள், அடுத்த வருடம் செய்து கொள்ளலாமே, பேரம் பேட்டிக்கெல்லாம் திருமணம் முடித்து விட்டு செய்து கொள்ளலாமே, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடித்து விட்டு செய்து கொள்ளலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தானே சொல்லியிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் இருக்க ஹஜ்ஜு செய்வது என்பதாக மார்க்கத்திலே கூடாது என்பதாக நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜு போவதற்கு முன்னால் நம் உயிர் போவது நிச்சயம் என்பது சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் பல்லு அஜ்ஜில், உடனே ஹஜ்ஜு செய்யுங்கள். இன்றைய நிலவரங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஹஜ்ஜு கடமையாகி பல ஆண்டுகள் போயிருக்கும், வயசானதற்கு பின்னால் ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். வயசானதற்கு பின்னால் நீங்கள் ஹஜ்ஜு செய்தால் அங்க போய் ஒரு தவாஃப் கூட செய்ய முடியாது, நடக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிப பருவத்திலே செய்கின்ற அமல்களுக்கும் வயோத பருவங்களிலே நாம் அமல் செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. வயசாயிடுச்சுன்னு சொன்னா அங்க போய் சுஜூது செய்ய முடியாது. நிறைய பேர்கள் அப்படித்தானே நாம்